மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை குறியிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது பாதுகாப்பாய் ஒரு பயணம் என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். நம் நாடுதான் உலகிலேயே அதிக சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட இரண்டாவது பெரிய நாடு. ஏறக்குறைய 55 லட்சம் கிலோமீட்டர் சாலைகள் நம் நாட்டில் இருக்கின்றன. 21 கோடிக்கும் மேற்பட்ட ஊர்திகள் இருக்கின்றன. அதனால்தான் விபத்துகள் மிகுதியாக நடக்கின்றன. ஓராண்டிற்கு ஏறக்குறைய 5 லட்சம் விபத்துகள் நடக்கின்றன. அதில் 1,50,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிகுந்த சாலை விபத்துகள் நடக்கும் மாநிலமாக இருக்கிறது. இந்தியாவில் ஏற்படும் சாலை விபத்துகளில் 15 விழுக்காடு விபத்துகள் தமிழ்நாட்டில் நடப்பது வேதனைக்குரியது. மாணவர்களாகிய நீங்கள் சாலை பாதுகாப்பிற்கான விழிப்புணர்வை பெறுவதன் மூலம் எதிர்காலத்தில் சாலை விபத்துகளே இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும். விபத்துகள் எதிர்பாராமல் ஏற்படுகின்றன. மனித தவறுகளே மிகுதியான விபத்துகளுக்கு காரணங்களாக அமைகின்றன. தவறுகளை திருத்திக் கொள்ளுதல், விதிகளை பின்பற்றுதல் வாயிலாக மட்டுமே சாலை விபத்துகளை தடுக்க முடியும். தமிழ்நாட்டில் நடைபெறும் மொத்த விபத்துகளில் 35 விழுக்காடு இருசக்கர ஊர்திகளால் ஏற்படும் விபத்துகள். தலைக்கவசம் அணியாமல் செல்வது, இருவருக்கும் மேற்பட்டோர் பயணிப்பது, கைபேசியில் பேசிக்கொண்டே பயணம் செய்வது, பொதுவழியில் அதிக வேகத்தில் செல்வது, இது போன்ற காரணங்களால் தான் விபத்துகள் என்பது ஏற்படுகின்றன. இத்தகைய ஒழுங்கீன செயல்களை தவிர்த்தால் விபத்துகள் ஏற்படாது. சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வு இல்லாததும் விபத்துகள் ஏற்பட காரணங்களாக அமைகின்றது. இன்றைய நவீன உலகில் அவசரம் என்ற நோய் அனைவரையும் பீடித்திருக்கிறது. பள்ளி மாணவர்களிடம் சாலை விதிகள் மற்றும் விபத்துகளை தடுப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மாணவர்களில் சிலர் சாலைகளில் விளையாடுவது, கவனிக்காமல் திடீரென்று சாலையை கடப்பது, சாலையின் நடுவே செல்வது, சாலையை அடைத்து கொண்டு செல்வது, வேகமாக செல்லும் வாகனத்தின் பின்புறத்தை பிடித்து கொண்டு மிதிவண்டியில் செல்வது, ஓடும் பேருந்தில் ஏறுவது, இறங்குவது, பேருந்தின் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடும் பொழுது தங்களுடைய உயிரையும் உடல் உறுப்புகளையும் இழக்க நேரிடுகின்றது. சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகள் போக்குவரத்தினை சீர் செய்யவும் பாதுகாப்பாக பயணிக்கவும் உதவக்கூடியவையாக அமைந்திருக்கின்றன. சாலை விதிகளை பின்பற்றி பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது விபத்தில்லாத தமிழ்நாடு உருவாகும். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது இலக்கணம். பாயற்ற பழகலாம். பாக்கள், பாடல்கள் இயற்றுவதற்கு பழகலாம் என்ற இலக்கண பகுதியை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களை? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 96 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. பாய் ஏற்ற பழகலாம். தமிழ்மொழி கவிதை வளங்களை உடையதாக இருக்கின்றது. காலத்திற்கு ஏற்றவாறு யாப்பிலக்கணமும் வளர்ச்சி பெற்று இருக்கின்றது. போட்டி போட்டுக்கொண்டு புதுக்கவிதைகள் பெருகினாலும்
மரபுக் கவிதைகளும் மிகுதியாக எழுதப்படுகின்றன. சங்கம் மருவிய காலத்திலிருந்தே, சங்கம் என்பது தோன்றிய அந்த காலத்திலிருந்தே வெண்பா இலக்கியங்கள் என்பது பெருகத் தொடங்கிவிட்டது. வெண்பாவில் பாடல்கள் எழுதக்கூடிய அந்த முறையானது தோன்றிவிட்டது. நீதி இலக்கியங்கள் வெண்பா வடிவத்திலேயே பெரும்பாலும் தோன்றின. அதே போன்று நீதி இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களைப் போன்றே நீதி இலக்கியங்களும் அறநூல்களும் வெண்பா வடிவத்திலேயே பெரும்பாலும் இயற்றப்பட்டன. அறங்கள் மனிதர்களினுடைய மனதில் நின்று நிலைக்க வேண்டியவை. அறங்கள் என்பவை மனிதர்களினுடைய மனங்களில் நின்று நிலைக்கக்கூடியவை. அந்த அறக்கருத்துகளானது அந்த அறங்களை வெண்பாவில் தந்ததனால், வெண்பா என்ற பாவகையில் அவற்றை தந்த காரணத்தினால் அவை மறந்து விடாமல் நம்முடைய நினைவில் வைத்து கொள்வதற்கு ஏதுவாக அவை இருக்கின்றன. அதனால் அறம் வலியுறுத்தப்பட்ட சங்கம் மருவிய காலத்தில் வெண்பா யாப்பு என்பது செல்வாக்கு பெற்றதாக இருந்தது. சொல்லுதலை செப்பல் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லுதலை அடிப்படையாக கொண்டு, செப்பலோசை என்பதை அடிப்படையாக கொண்டு தோன்றியதுதான் வெண்பா என்ற இலக்கணம். சொல்லுதல் என்பதை அடிப்படையாக கொண்டது. அதனால்தான் அதனுடைய ஓசை செப்பலோசையாக அமைந்தது. இத்தகைய சிறப்புகள் கொண்டிருக்கக்கூடிய வெண்பாக்களை செப்பமாக எழுதுகின்ற காரணத்தினால் அதனுடைய கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை நம்மால் பெற முடிகின்றது. இந்தளவிற்கு சிறப்புகள் கொண்டிருக்கக்கூடிய வெண்பாக்களை செப்பமாக எழுதுவதனால், அதாவது சொல்லுவதை போன்றே எழுதுவதனால் கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை நம்மால் மிக எளிதாக பெற முடிகின்றது. அந்த பகுதியானது வெண்பாவிற்குரிய இலக்கணங்களை கூறி மாணவர்கள் எளிமையாக பாடல்கள் எழுதுவதற்குரிய பயிற்சிகளையும் தருகின்றது. வெண்பாவிற்குரிய இலக்கணம் என்பது என்ன என்பதனை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அந்த வெண்பா வகையில் மிக எளிமையாக பாடல்கள் எழுதுவதற்குரிய பயிற்சிகளையும் அவர்களுக்கு கற்றுத்தருகின்றது. அத்தகைய இலக்கணப் பகுதிதான் பாயேற்ற பழகலாம் என்பது. வெண்பா எழுதக்கூடிய முறையை காண்போமா மாணவர்களே? நன்றி. வெண்பா எழுதும் முறை. வெண்பா எழுதுவதற்கென்று பொதுவான சில இலக்கணங்கள் இருக்கின்றது. வெண்பா இலக்கணம் என்பது எப்படி எழுத வேண்டும் என்பதை குறிப்பிடக்கூடிய பொதுவான சில இலக்கண விதிகள் என்பது அதற்கு இருக்கின்றது. செய்யுள் எழுதுவதற்கு அடிப்படையாய் விளங்கக்கூடிய அந்த விதிகளை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற பாக்களை விட, ஆசிரிய பாக்களை, பா, வஞ்சிப்பா என்ற மற்ற பாக்களை விட வரையறுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இலக்கண கட்டுக்கோப்பினை உடையதாக இருக்கின்றது வெண்பாவானது. அதனால்தான் வெண்பாவை வன்பா என்று சொல்வார்கள். வரையறுத்த இலக்கண கட்டுக்கோப்புகளை தன்னகத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வன்பா, வலிமை வாய்ந்த ஒரு பா என்பதனால் தான் அதனை வன்பா என்றும் சொல்லுகின்றார்கள். வெண்பாவினை அதனுடைய இலக்கண கட்டுப்பாடு குலையாமல், அதற்குரிய இலக்கண கட்டுப்பாட்டோடு அவை மாறுபடாமல் வெண்பாவை இயற்ற வேண்டும். வெண்பா என்பது வெண்டலையினால் அமைய வேண்டும் என்பது இன்றியமையாத ஒரு விதி. வெண்பாவிற்குரிய தலை என்பது வெண்டலை.
அந்த வெண்டலையால் தான் வெண்பா என்பது அமைய வேண்டும் என்பது அதற்கு இருக்கக்கூடிய ஒரு இலக்கண விதியானது. வெண்பாவிற்கான தலை வெண்டலை. அந்த வெண்டலை என்பதை இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை என்று 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. வெண்பா என்பது வெண்டலையால் தான் அமைய வேண்டும் என்பது அதற்கு இருக்கக்கூடிய இலக்கண விதியானது. அந்த வெண்டலை என்பது இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை என்று 2 வகைகளாக பிரியப்படுகின்றது. தலை என்றால் கட்டுதல் என்று பொருள், அதாவது பிணித்தல். 2 நண்பர்கள் 4 நண்பர்கள் சேர்கின்றார்கள் என்றால் அவர்கள் கை கோர்த்தபடி நடந்து செல்வதைப் போல சீர்கள் என்பது வெண்டலையினால் கட்டுக்குலையாதபடி அவை கட்டப்படுவதுதான் வெண்பா என்பது. அவை இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை என்று 2ஆக பிரியப்படுகின்றது. மாமுன் நிறையும் விலமுன் நேரும் வந்தால் அது இயற்சீர் வெண்டலை. அதுவே காய்முன் நேர் என்று வந்தால் அது வெண்சீர் வெண்டலை. இது வெண்பாவிற்குரிய எளிமையான தலை இலக்கணம். மாமுன் நிறை அல்லது விலமுன் நேர் இவை வந்தால் அது இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வந்தால் அது வெண்சீர் வெண்டலை என்பது. அதேபோல் மா விலம் இந்த 2மே ஈரசைச்சீர்கள். மாச்சீர் விளச்சீர் இவை 2மே ஈரசைச்சீர்கள். காய் என்பது மூவசைச்சீர், காய்ச்சீர். இப்போ மா என்பது தேமா, புளிமா என்று வருபவை, அவை மாச்சீர். விளச்சீர் என்பது கருவிலம், கூவிலம் என்று வரக்கூடியவை, அவை விளச்சீர்கள். காய்முன் நேர் அது வெண்சீர் வெண்டலைக்குரியது. அதே போல் காய் என்று வருகின்றதல்லவா, அந்த காய் எது? தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் என்பது இவை காய்ச்சீர்கள். மாச்சீர், விளச்சீர், காய்ச்சீர் என்று 3ஆக இருக்கின்றது சீர்களானது. முதல் சீரானது மாச்சீர் என்று வருகின்றதென்றால் வரும் சீரினுடைய முதல் அசை நிறையாக இருக்க வேண்டும். அதாவது முதல் சீரானது மாச்சீர், தேமா, புளிமா என்று வருகின்றதென்றால் வரும் சீரினுடைய முதல் அசை நிறையாக இருக்க வேண்டும். முதற்சீர் விளச்சீராக இருக்கின்றது அல்லது காய்ச்சீராக இருக்கின்றதென்றால் வரும் சீரினுடைய முதலசை நேர் என்பதாக இருக்க வேண்டும். புரிந்ததா? அப்படி வந்தால் தான் மாமுன் நிறை அல்லது விலமுன் நேர் அல்லது காய்முன் நேர் என்று வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அது இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை என்று வரும். ஏனென்றால் அவைதான் வெண்பாவிற்குரிய தலைகள். முதல் சீர் மாச்சீர் என்றால் வரும் சீரினுடைய அசை நிறையாக இருக்க வேண்டும். அல்லது முதற் சீர் விளச்சீர் அல்லது காய்ச்சீராக வருகின்றதென்றால் வரும் சீரினுடைய முதலசை நேராக இருக்க வேண்டும். வரும் சீரின் முதலசையை மட்டும்தான் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் ஈற்றுச் சீரானது, கடைசி சீரானது, நாள், மலர், காசு, பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் ஏதேனும் ஒன்றில் அவை முடிந்திருக்கும். நாள், மலர் என்பவை ஓரசைச் சீர்கள். காசு, பிறப்பு என்பவை குற்றியலுகுற ஓசையோடு முடியக்கூடியவை. நேர்வு, நிறைவு என்று வரும் பொழுது அவை குற்றியலுகுற ஓசையோடு முடியக்கூடியவை. அதனுடைய ஈற்று அயற்சீர் மாச்சீர் என்றால் மலர் அல்லது பிறப்பு என்று வரும். அதை விளச்சீர், காய்ச்சீர் என்றால் நாள் அல்லது காசு என்ற வாய்ப்பாடானது வரும். இவ்வாறு தான் வெண்பாவினை நாம் எழுத வேண்டும். புரிந்ததா மாணவர்களே? அதனுடைய முதல் சீர், அடுத்து வரும் சீர், அது மிக முக்கியம். அடுத்து ஓரசை சீர், நாள், மலர், காசு, பிறப்பு என்று வருகின்ற அந்த வாய்ப்பாடுகள்.
இவைதான் மிக முக்கியமானதாக கருத்தில் கொள்ள வேண்டும். புரிந்ததா? நன்றி. முதற்சீர் அல்லது நின்ற சீர். முதற்சீர் மா என்று வருகின்றதென்றால் வரும் சீரானது புளிமா, கருவிலம், புளிமாங்காய், கருவிலங்காய், மலர், பிறப்பு என்று வரும். அதுவே முதற்சீரானது விலம் என்று வருகின்றதென்றால் தேமா, கூவிலம் என்று வரும். அதை காய்ச்சீர் என்று வருகின்றதென்றால் வரும் சீரானது தேமாங்காய், கூவிலங்காய், நாள், காசு என்று வரும். வெண்பாவினுடைய அடிவரையறை. 2 அடி வெண்பா. 2 அடி வெண்பா என்பது குறள் வெண்பா. 3 அடி வெண்பா என்பது நேரிசை, இன்னிசை, சிந்தியல் வெண்பா. 4 அடி வெண்பா என்பது நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும். 4 அடி முதல் 12 அடி வரை வருவது பக்ரோடை வெண்பா. 13 அடி முதல் அதற்கும் மேற்பட்ட அடிகள் வரை வருவது களிவெண்பா என்பது. 2 அடிகளை உடையதாக வருகின்றதென்றால் அது குறள் வெண்பா. அதுவே 3 அடிகளை உடையதாக வருகின்றதென்றால் நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா என்பது. 4 அடிகளை பெற்று வருவது நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும். 4 அடிகளிலிருந்து 12 அடிகள் வரை வருவது பக்ரோடை வெண்பா என்பது. 13 அடி முதல் அதற்கும் மேற்பட்ட அடிகளை பெற்று வருகின்ற வெண்பா களிவெண்பா என்பது. இப்பதிலே நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்ற குறளுக்கான வெண்டலை அமைப்பு முறையை கொடுத்திருக்கின்றார்கள். இப்போ நின்ற சீரினுடைய அசையை பாருங்கள். நிறைமொழிக்கு கருவிலம், விலம், விலம் என்று முடிகின்றதா? அடுத்து வரும் சீரினுடைய அசை என்ன வருகின்றது? நேர். விலமுன் நேர், இயற் சீர் வெண்டலை. அதேபோல் அடுத்து பாருங்கள் மாந்தர், நேர் நேர், தேமா, மா. வரும் சீரினுடைய அசை நிறை, மாமுன் நிறை, இயற் சீர் வெண்டலை வருகின்றதா? அடுத்து அதே போல் நிறை நேர், நெறிநேர் புளிமா, மா. அடுத்து வருஞ்சேரியினுடைய முதல் அசை நிறை, மாமுன் நிறை. அதேபோல் அடுத்தது நிலத்து நிறைநேர், நிறைநேர் புளிமா, மா. மாமுன் என்ன வருகின்றது? நிறை. மறைமொழி நிறை, கருவிலம், விலம், விலமுன் நேர் வருகின்றதா? அதேபோல் நேர் தேமா, மாமுன் அங்கே என்ன வருகின்றது? நிறை. அதனுடைய வாய்ப்பாடு மலர். அப்போ இவ்வாறு தான் அமைகின்றது வெண்பா என்பது. வெண்பா என்பது மாமுன் நிறை அல்லது விலமுன் நேர் அல்லது காய்முன் நேர், இவற்றில் ஒன்றுதான் அதில் இருக்கும். இப்படி தான் வெண்பாக்களானது இயற்றப்படுகின்றன. அந்த வெண்பாவிற்குரிய இலக்கணம் இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை பிறழாது பா அமைய வேண்டும். அதாவது அதனுடைய தலைகள் ஒன்று இயற்சீர் வெண்டலையாக இருக்கும் அல்லது வெண்சீர் வெண்டலையாக இருக்கும். இவை இரண்டும் இல்லாமல் வேறு தலைகள் என்பது அதில் அமையாது. அடுத்தது ஈற்றடி முச்சீராகவும் ஏனையவை நாற்சீராகவும் இருக்கும். ஈற்றடி கடைசி அடியானது 3 சீர்களை உடையதாக வரும். அது எத்தனை அடிகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் கடைசி அடி 3 சீர்களாக இருக்கும். மற்ற அடிகள் அனைத்துமே 4 சீர்களை உடையதாக இருக்கும். அடுத்தது ஈரசை சீர்கள் மாச்சீரும் விளச்சீரும், அதாவது தேமா, புளிமா, கருவிலம், கோவிலம் என்பவையும். மூவசை சீரில் காய்ச்சீர் தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கோவிலங்காய் என்பதையும் வரும். ஈற்றுச் சீர்களானது கடைசி சீர்களானது நாள், மலர், காசு, பிறப்பு என்ற வாய்ப்பாடுகளுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடியும். இவைதான் வெண்பாவினுடைய இலக்கணம். இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை பெற்று வரும். ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாற்சீராகவும் வரும்.
ஈரசைச் சீர்கள் மாச்சீரும் விளச்சீரும் மூவசைச் சீரில் காய்ச்சீரும் வரும். ஈற்றுச் சீர்களானது நாள், மலர், காசு, பிறப்பு என்ற வாய்ப்பாடுகளுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிந்திருக்கும். இது வெண்பாவினுடைய இலக்கணம். அடுத்து வெண்பாவினுடைய வகைகள். வெண்பாக்களானது குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பக்ரோடை வெண்பா, களி வெண்பா என்று 7 வகைகளாக இருக்கின்றன வெண்பாக்களானது. வெண்பா எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். என்னென்ன? குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பக்ரோடை வெண்பா, களி வெண்பா என்று 7 வகைகளாக இருக்கின்றது வெண்பாக்களானது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. நேரிசை வெண்பா. இப்போ முதலில் நாம் காண்பது நேரிசை வெண்பா என்பது என்ன, அதை எவ்வாறு இயற்ற வேண்டும் என்பதை பற்றி காண்போம். நாற்சீர் முச்சீர் இடையில் தனிச்சீர் என்று இதன் இலக்கணத்தை சுருக்கமாகச் சொல்லலாம். 4 சீர்கள் 3 சீர்களுக்கிடையில் தனியாக ஒரு சீர் என்று அதனுடைய இலக்கணத்தை சுருக்கமாகச் சொல்லலாம். 4 சீர்களாக இருந்தாலும் 3 சீர்களாக இருந்தாலும் தனியாக ஒரு தனிச்சீர் என்பது இதில் இருக்கும். 2 நாற்சீர் முச்சீருக்கு இடையில், அதாவது நாற்சீர் முச்சீர் ஆகிய இரண்டிற்கும் இடையில் 2வது அடியினுடைய ஈற்றுச்சீரை ஒரு சிறு கோடிட்டு எழுதப்பட்டிருக்கும். அது நாற்சீராக இருக்கலாம் அல்லது முச்சீர் 3 சீர்களாக இருக்கலாம். எவ்வாறு அமைந்திருந்தாலும் சரி, அதனுடைய 2ஆம் சீரின் 2ஆம் அடியினுடைய ஈற்றுச்சீரில் ஒரு சிறு அடிக்கோடிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கும். ஒரு சிறு கோடானது அதில் வரும். அவ்வாறு வருகின்றது என்றால் அது வெண்பா வகையை சார்ந்தது. உதாரணத்திற்கு பாருங்கள், பக்கம் எண் 99 பாடல் இருக்கின்றதா? மாணவர்களுக்கான பயிற்சி என்று. அதில் பாருங்கள், நல்லார் புகழும் நலம் பெறலும் அல்லாமல் பல்லோர் இகழும் பழிபெறலும் எல்லாம் வழக்கத்தால் அல்ல வகை பெறும் நம் நட்பாம் பழக்கத்தால் வாய்ப்பதுதான் பார் என்று. அதில் 2வது அடியில் பாருங்கள், எல்லாம் என்பதற்கு முன்னதாக அடிக்கோடிட்டு இருக்கின்றதாம். அப்படி சிறு கோடிட்டு எழுதப்பட்டிருக்கின்றது என்றால் அது நேரிசை வெண்பா. இதனையே தனிச்சீர் என்று சொல்வார்கள். அந்த சிறு கோடிட்டு எழுதப்பட்டிருப்பதையே தனிச்சீர் என்று சொல்லப்படுகின்றது. பாட்டினுடைய முதற் சீர்க்குரிய எதுகை இந்த தனிச்சீருக்கும் இருக்கும். பாட்டினுடைய முதல் சீரினுடைய எதுகையானது 2ஆம் எழுத்தானது அந்த தனிச்சீருக்கும் எதுகையாக அமைந்திருக்கும். இருக்கின்றதா? 8 செம்பில் 2 ஈயமிடல் திட்டமாய் வெண்கலமாம் சேர்த்துருக்கில் இட்டமுடன் 7 செம்பில் 1 துத்தமிடில் பாரறிய பித்தளையாம் பார். இதில் 4 3 தனிச்சீர் 4 3 சீர்கள் என்ற முறையில் நேரிசை வெண்பாவானது எழுதப்பட்டிருக்கின்றது. இருக்கின்றதா? அதேபோல் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடலை பாருங்கள். அதில் நேரிசை வெண்பாவினுடைய இலக்கணமானது பொருந்தி வரும். ஆழவமுக்கி முகக்கினம் மாழ்கடநீர் நாளி முகவாது நானாளி தோழி நிதியின் கணவனும் நேர்படினும் தந்தம் விதியின் பயனே பயன் என்று. அதில் வெண்பாவினுடைய நேரிசை வெண்பாவினுடைய இலக்கணமானது சரியாக பொருந்தி வந்திருக்கும். அந்த பாட்டில் 2ஆம் அடியினுடைய முதற்சீர் நாளி, 4வது சீர் அதனோடு எதுகையில் ஒன்றிய தோழி. தோழி என்பது தனிச்சீர். இந்த வெண்பாவில் முதல் 2 அடியும் ஒரே எதுகையாக இருக்கின்றதா? அதன் பிறகு அடுத்த 2 அடியும் ஒரே எதுகையாக இருக்கின்றது. இதுவும் நேரிசை வெண்பாவினுடைய இலக்கணங்களில் ஒன்று.
4 அடிகளிலும் ஒரே எதுகை வரும். முதல் 2 அடி ஒன்றாகவும் அடுத்த 2 அடி ஒன்றாகவும் வரும். அல்லது 4 அடிகளிலும் ஒரே எதுகையாக வரும். அப்படி வந்தால் அது நேரிசை வெண்பா என்பது. 10ஆம் வகுப்பில் நாம் படித்திருப்போம். நேரிசை வெண்பா என்பது முதல் 2 அடி ஒரு விகற்பமாயும் கடைசி 2 அடி ஒரு விகற்பமாயும் அல்லது 4 அடிகளிலும் ஒரே விகற்பத்தை பெற்று வருவது நேரிசை வெண்பா என்று பார்த்தோம். அதுதான் இங்கேயும். அப்படி வருகின்றது என்றால் அது நேரிசை வெண்பா என்பது. நேரிசை வெண்பாவினுடைய பாடல்கள் அனைத்திலும் அதே போல தான் இருக்கும். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. இன்னிசை வெண்பா. நேரிசை வெண்பாவில் 2ஆம் அடியில் தனிச்சீரானது பெற்று வரும். தனிச்சீர் இல்லாமல் 4 சீரோடு அமைக்கப்படுபவை இன்னிசை வெண்பா என்பது. நேரிசை வெண்பா என்று வரும் பொழுது 2ஆம் அடியில் ஒரு தனிச்சீர் வரும். அப்படி தனிச்சீர் பெற்று வந்தால் அது நேரிசை வெண்பா. அதே தனிச்சீர் இல்லாமல் அமைக்கப்படுகின்றது என்றால் அது இன்னிசை வெண்பா என்பது. பதிலை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடலானது இம்மை பயக்குமாள் ஈய குறைவின்றாள் தம்மை விளக்குமாள் தாமுளர கேடின்றாள் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மரருக்கு மருந்து என்ற பாடலானது. அந்த பாடலில் 2ஆம் அடியில் தனிச்சீர் பெற்று வந்திருக்கின்றதா இல்லையா? இல்லை, தனிச்சீர் பெறாமல் தான் வந்திருக்கின்றது. அப்போ தனிச்சீர் பெறாமல் வந்திருப்பதனால் அது இன்னிசை வெண்பா என்பது. எடுத்து காட்டப்பட்டு இருக்கக்கூடிய வெண்பாக்களானது வெண்டலை பெறலாமல் பாடப்பட்டு இருக்கின்றது. அதேபோன்று முதல் 2 வெண்பாக்கள் இருவிகற்ப நேரிசை வெண்பாக்கள். முதல் 2 அடிகளிலும் 8 அடிகளிலும் வேறு வேறான எதுகை என்றில்லாமல் 3வது வெண்பாவு உருவிகற்ப இன்னிசை வெண்பா, அதாவது 4 அடிகளிலும் ஒரே எதுகை பெற்று வருவது. இம்மை தம்மை எம்மை மம்மர் என்று அவ்வாறு தானே வருகின்றது. 4 அடிகளிலுமே ஒரே எதுகை தான். அப்படி 4 இடைகளிலுமே ஒரே எதுகை பெற்று வருவது, அதாவது ஒரே விகற்பத்தை பெற்று வருவது இன்னிசை வெண்பா என்பது. புரிந்ததா மாணவர்களே? நேரிசை வெண்பா என்பது 2ஆம் அடியில் தனிச்சொல் பெற்று முதல் 2 அடி ஒன்றாகவும் கடைசி 2 அடி ஒன்றாகவும் அல்லது 4 அடிகளிலும் ஒன்றை பெற்று வரும். ஆனால் இன்னிசை வெண்பா என்பது 2ஆம் அடியில் தனிச்சொல் இன்றி 4 அடிகளிலும் ஒரே விகற்பத்தை பெற்று வருவது இன்னிசை வெண்பா. புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது பாய் ஏற்ற பழகலாம் என்பதை பற்றி பார்த்தோம். தமிழ் மொழியானது கவிதை வளமுடையது. காலத்திற்கேற்ப யாப்பிலக்கணமும் வளர்ச்சி பெறுகின்றது. போட்டி போட்டுக்கொண்டு புதுக்கவிதைகள் பெருகினாலும் மரபுக் கவிதைகளும் மிகுதியாக எழுதப்படுகின்றன. சங்கம் மருவிய காலத்திலிருந்தே வெண்பா இலக்கியங்கள் என்பது பெருகத் தொடங்கிவிட்டது. நீதி இலக்கியங்களும் வெண்பா வடிவத்திலேயே பெரும்பாலும் தோன்றியிருக்கின்றன. சொல்லுதலை செப்பலோசையை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டது வெண்பா என்பது. இத்தகு சிறப்புகள் கொண்டு இருக்கக்கூடிய வெண்பாக்களை செப்பமாக எழுதுவதனால் கருத்தை வெளியிடக்கூடிய ஆற்றலை பெற முடிகின்றது. வெண்பா எழுதுவதற்கு பொதுவான சில இலக்கணங்கள் இருக்கின்றது. செய்யுள் எழுத அடிப்படையாக விளங்கக்கூடிய அந்த விதிகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வெண்பாவினது அதனுடைய இலக்கண கட்டுப்பாடு குலையாமல் இயற்ற வேண்டும். வெண்பாவிற்குரிய தலை வெண்டலை என்பது. வெண்டலையானது இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை என்று 2ஆக பிரிக்கப்படுகின்றது. மாமுன் நிறையும் விலமுன் நேரும் பெற்று வருவது இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர் பெற்று வருவது வெண்சீர் வெண்டலை. அதேபோல மாச்சீர் விளச்சீர் காய்ச்சீர் ஆகிய 3 சீர்களை பெற்று வரும். மாச்சீர் என்பது தேமா புளிமா, விளச்சீர் என்பது கருவிலம் கூவிலம், காய்ச்சீர் என்பது தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் என்பது. முதல் சீரானது மாச்சீர் என்று வந்தால் வரும் சீரினுடைய முதலசை நிறையாக இருக்க வேண்டும்.
அல்லது முதல் சீர் விலம் அல்லது காய் என்று வந்தால் வரும் சீரினுடைய முதலசை நேராக இருக்க வேண்டும். அவ்வாறு வந்தால்தான் அது வெண்டலைக்குரியதாக அமையும். 2 அடி வெண்பா என்பது குரல் வெண்பா. 3 அடிகளை பெற்று வருவது நேரிசை சிந்தையல் இன்னிசை சிந்தையல் வெண்பா. 4 அடிகளை பெற்று வருவது நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும். 4 அடிகளிலிருந்து 12 அடி வரை வருவது பக்ரடை வெண்பா. 13 அடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகளை பெற்று வருவது களிவெண்பா என்பது. அதேபோல வெண்பாவிற்குரிய இலக்கணம் இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பொருளாது அமைய வேண்டும். ஈற்றடி முச்சீராகவும் ஏனையவை நாற்சீராகவும் வர வேண்டும். ஈரசைச்சீர்கள் மாச்சீரும் விளச்சீரும் மூவசைச்சீரில் காய்ச்சீரும் வர வேண்டும். ஈற்றுச்சீரானது நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாடுகளில் ஒன்றை கொண்டு முடிந்திருக்க வேண்டும். வெண்பாவானது குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பக்ரோடை வெண்பா, களிவெண்பா என்று 7 வகைகளாக இருக்கின்றன. நேரிசை வெண்பா என்பது 2 நாற்சீருக்கு இடையில், அதாவது 2 நாற்சீர்கள் வருகின்றதென்றால் அதற்கு இடையில் 2ஆம் அடியினுடைய ஈற்றுச்சீரானது ஒரு சிறு கோடிட்டு எழுதப்பட்டிருக்கும். அது தனிச்சீர். அவ்வாறு பெற்று வருகின்றதென்றால் அது நேரிசை வெண்பா. அதேபோல் முதல் 2 அடி ஓர் எதுகையாகவும் அடுத்துள்ள 2 அடி ஓர் எதுகையாகவும் வர வேண்டும். சில சமயம் 4 அடிகளிலும் ஒரே எதுகை பெற்று வரும். ஆனால் 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று வரும். அவ்வாறு வந்தால் அது நேரிசை வெண்பா. அவ்வாறு அமையாமல் 4 அடிகளிலும் ஒரே எதுகையை பெற்று 2ஆம் அடியில் தனிச்சொல் இன்றி வந்தால் அது இன்னிசை வெண்பா என்பது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 96, 97 மற்றும் 98. பக்கம் எண் 96இல் பாய் ஏற்ற பழகலாம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 98இல் பயணி புலிமா பயன் மலர் மாமுன் நிறைவந்த இயற்சீர் வெண்டலை என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 100. பக்கம் எண் 100இல் இலக்கண தேர்ச்சிகொள். அதில் முதல் வினா, வெண்பாவிற்கு ஏற்ப அடுத்த சீர் என்னவாக அமைக்கலாம்? பொருத்தமான சீரினை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புங்கள். அன்பே ஆர்வமாய் தகழியாய். அன்பே. நேர் நேர். தேமா. தேமானா மாமுன் நிறை வர வேண்டும். அப்போ தகழியாய் என்பதுதான் வரும். எழுதி கொள்ளுங்கள். அடுத்து வான்மழை. வான்மழை நேர் நிறை. நேர் நிறை கூவிலம். கூவிலம் விலம். விலமுன் நேர் வர வேண்டும். அப்போ இது வரும் தூறலில். கண்ணிரண்டும். கண்ணிரண்டும் நேர் நிறை நேர். நேர்நிறை. நேர்நிறை கூவிலம் கூவிலங்காய். காய். காய்முன் என்ன வர வேண்டும்? நேர் வர வேண்டும். அப்போ இல்லார். அடுத்து வெண்ணிலவு. வெண் நேர் நிறை நேர் காய்தான். காய்முன் நேர் வர வேண்டும். காய்கிறது. வெய்யோன் நேர் நேர் தேமா. மாமுன் நிறை பொழிர்ந்திட. எழுதி கொண்டீர்களா? அடுத்து 3வது சீரமைத்து எழுதுக. கல்வி கரையில கற்பவர். கல்லாராயினும் நனிகள்ளார். நனி நல்லார். எழுதி கொண்டீர்களா? நல்லவை செய்யின் நலம் பல விளையும். நலம் பல.
அவமதிப்பும் ஆன்ற புகழும். புகழும். உண்ணாது நோற்பார் முனிவர். அடுத்தது மூன்றாவது பொறுத்துக. மாச்சீர். மாச்சீர் என்பது தேமா புளிமா. 4. காய்ச்சீர். காய் தேமாங்காய் புளிமாங்காய். 3. விளச்சீர் கருவிலம் கூவிலம். 1. ஓரசைச்சீர் நாள் மலர். இப்போ 4, 3, 1, 2 குறித்து கொண்டீர்களா? அடுத்தது கீழுள்ள சொற்களை ஈற்றுச் சீராக கொண்டு குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா எழுத முயற்சி செய்யவும் என்று கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதற்கடுத்து இருக்கக்கூடிய 2 வினாக்கள். வெண்பாவிற்குரிய தலைகள் யாவை? ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்ன? அந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். அந்த வினாக்களுக்குரிய விடையானது தங்களுடைய கோனா தமிழ் உரையில் பக்கம் 170 இடம்பெற்றுள்ளது. வெண்பாவிற்குரிய தலைகள் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் ஆகும். ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்ன? வெண்பாவில் 4 அடிகளும் ஒரே எதுகையாய் அமைந்தால் அது ஒரு விகற்பம் எனப்படும். வெண்பாவில் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு எதுகையாய் அமைந்தால் அது பல விகற்பம் எனப்படும். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.